எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்துல இறங்கி பத்திரிகையாளர்கள் கேட்டாங்கல்ல, சார் நான் மக்கள் பிரச்சனைக்காக ஒன்றிய அரசை சந்தித்து பேசுவதற்காக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கிற நிலையிலிருந்து வந்திருக்கிறேன். அவர் ஷேடோ கவர்மெண்ட் ரன் பண்ணுற வல்லமை படைத்திருப்பவர் சார். ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஆஃப் தமிழ்நாடு அசம்பிளி. முதலமைச்சருக்கு இருக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கு. இல்லைன்னா நான் மறுக்க முடியாது. அரசியலமைப்பு சாசன சட்டம் அதைத்தான் சொல்லியிருக்கு. நீங்க லீடு எடுங்க. லீடு எடுத்து நீங்க நடத்துங்க. படை நடத்துங்க எடப்பாடி பழனிசாமி. அதைத்தான் தமிழ்நாடு விரும்புகிறது. ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி என்பதை நீங்கள் நிரூபியுங்கள். அதுதான் தமிழ்நாடு உங்களிடத்துல எதிர்பார்க்கிறது. பத்திரிகையாளர்கிட்ட காலையிலேயே சொல்லிட வேண்டியதானே, அமித்ஷாவை சந்திக்க போறாங்க, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள் சிலவற்றை குறித்து பேச போறேன். மும்மொழி கொள்கை விவகாரத்துல தமிழ்நாடு நிலைப்பாடு எடுத்ததற்கு பிறகு நீண்ட நெடிய காலமாக தமிழ்நாட்டினுடைய கொள்கை முடிவுகள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இந்த சூழலில் இப்போது திடீரென எங்கள் தலையில் கொண்டு வந்து மும்மொழியை கட்ட நினைக்கிறார்கள். அது குறித்து நான் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்த வந்தேன். நீங்க அதிகாரமா கூட பேச வேண்டாம் சார். உங்களுக்கே உண்டான பாணியில் தயவாக பேசி விடலாமே, சொல்லிடலாமே. ஏன் நீங்க அதை சொல்லல? அப்போ குத்தமுள்ள மனசுதான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அஜெண்டா இருந்திருக்கு.